மணி தக்காளி இதோட சரியான பேச்சு வழக்கு சொல் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம எப்பவுமே பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றும். ஆனால் டிஎன்பிசியில் என்ன பண்றாங்க, எழுத்து வழக்கையே பேச்சு வழக்காக மாற்றி குரூப் 2ல கூட வேர்க்குரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாடல்ல நம்ம ஒரு 5 கேள்விகளை பார்க்க போறோம். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. நீங்க குரூப் 4, குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். பேச்சு வழக்குல இருந்து எழுத்து வழக்கு, எழுத்து வழக்குல இருந்து பேச்சு வழக்கு. ஓகேங்களா? பாருங்க, மணி தக்காளி அப்படின்றது வழுவு நீக்கிய, அதாவது எழுத்து வழக்கு சொல். இத பேச்சு வழக்குல எப்படி சொல்லுவோம்னா மணத்தக்காளி. ஓகேங்களா? மணிக்கு பதில் என்ன வரும்? மணத்தக்காளி அப்படின்னு வரும். ஓகேங்களா? மணத்தக்காளி. ஓகேங்களா? அடுத்ததா பதற்றம். இதோட பேச்சு வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதட்டம். ஓகேங்களா? பதட்டம். அடுத்ததா வெண்கலம். இதோட பேச்சு வழக்கு என்ன வரும்? ஓகேங்களா? அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க, அடைமானம். இதோட பேச்சு வழக்கு அடமானம். ஓகேங்களா? அடமானம். அடுத்ததா அமர்கலம். இதோட பேச்சு வழக்கு என்னன்னு பார்த்தோம்னா அமக்கலம். ஓகேங்களா? அமக்கலம். இதோட எழுத்து வழக்கு அமர்கலம். ஓகேங்களா? வெண்கலம். இதோட பேச்சு வழக்கு என்ன வரும் அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா? சரியான கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? நன்றி.